அனைவருக்கும் வணக்கம். மை ஃபேம் என்ற இந்த யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் வாரம் வாரம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். சில வழிபாடுகளை பற்றி உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். அதே நேரம் சில பூஜைகளை பற்றியும் பேசியிருக்கிறேன். ஜோதிட தகவல் எதையும் நான் சொல்லவில்லை. இந்த வாரத்தின் இறுதியில் நல்ல ஜோதிட தகவல் ஒன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சியில். வாருங்கள், ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக தங்க நகைகள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஏதாவது துணிமணி கடைகள் வைத்து வியாபாரம் செய்பவர்கள், அலங்கார பொருட்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாகும். பணவரவுகளும் தாராளமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் விருப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் கடந்த காலங்களில் பொறுப்பில்லாமல் படிக்காமல் இருந்திருந்தால் இனி தொடர்ந்து படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பள்ளி விடுமுறைகள் இருந்தாலும் அதை நல்ல முறையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி இப்பொழுது 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும். திருமண வாய்ப்புகளை தவறவிட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள், வழிபாடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லாதவர்கள், தொழில் இல்லாமல் சிரமப்படுபவர்கள், உத்தியோகம் கிடைக்காமல் மிகவும் வருத்தப்பட்டு இருந்தவர்கள், இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, அதுவும் குறிப்பாக நல்ல நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களாக இருப்பின் வெளிநாடுகள் செல்வதற்கு தனியார் மூலமாகவோ அல்லது வங்கிகள் மூலமாகவோ, ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாகவோ உதவிகள் கிடைக்கலாம், சென்று வரலாம். கணவன் மனைவி உறவு மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதே நேரம் புதிய வீடு ஏதாவது அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் உருவாகும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்னங்க, தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? மகிழ்ச்சியான குடும்ப ஷாப்பிங் மால் ராஜி சில்க் பேலஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். மிதன ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு விரையாதிபத்தியம் மற்றும் சுகாதிபத்தியத்தை உடைய கிரகம் சுக்கிர பகவான். அவர் இந்த வாரம் உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடம் என்பது நல்ல இடமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் விரையாதிபதி 8ஆம் இடத்திலே இருப்பது தேவையில்லாத செலவுகளை ஒரு நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அந்த செலவுகள் நமக்கு தேவைதான் என்று புரிய வைக்கும். கடந்த காலத்தில் வேண்டாம் என்று சொன்ன ஒரு தொழில் கூட மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலர் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்தால் வேலை வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் உயர்கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை இருந்திருந்தால் அவர்களும் இந்த வாரத்திலே உயர்கல்வியை உத்தியோகம் பார்த்து கொண்டே தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை வார இறுதியில் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதும் மிகவும் உன்னதமான உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் பெரும்பாலும் சுக்கிர பகவானை பற்றித்தான் நாம் மிகவும் அருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் வலிமை இருக்கிறது. சுக்கிர பகவான் அவர் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர், அவருக்கும் தனியாக வலுவிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடகராசி நேயர்களுக்கு அவர் பாதகாதிபதி என்ற அந்தஸ்தை பெறுகிறார் சுக்கிர பகவான். அதே நேரத்தில் கடகத்திலிருந்து எண்ணினால் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் இதே சுக்கிர பகவான் தான் அதிபதியாக ஆகிறார்.
அவர் இப்பொழுது இருப்பது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது சனி பகவானின் வீடாகும். பொதுவாக சனியும் சுக்கிரனும் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய நண்பர்களாகும். எனவே சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல கிரகமாக அமைந்திருக்கிறது, நட்பு கிரகமாக அமைந்திருக்கிறது என்ற காரணத்தால் கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்திலே மன அமைதி குறையக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ராஜி சில்க் பேலஸ் இவ்வாண்டு தீபாவளிக்கு பெண்களின் முதன்மையான தேர்வு ராஜி சில்க் பேலஸ். அழகழகான சேலைகள், லெங்கா, பட்டுச் சேலைகள், காட்டன் சேலைகள், பஞ்சாபி ஆடைகள் என அனைத்தும் சிறப்பு விலையில் நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ராஜி சில்க் பேலஸ்ல ஆண்களுக்கான கலர்ஃபுல் வேஷ்டிகள், சட்டைகள், ஜிப்பாக்கள் ஜொலிக்கிறது மேல் மாடியில். சிறுவர்களுக்கான ஆடைகள் அடேங்கப்பா வந்து குவிந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் அழகழகாக இருக்கிறது, பார்த்தாலே பரவசம். என்னங்க, தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? மகிழ்ச்சியான குடும்ப ஷாப்பிங் மால் ராஜி சில்க் பேலஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். சிம்மராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் சென்று அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது நோயை கொடுக்கக்கூடிய இடமாகும். குறிப்பாக சுக்கிர பகவான் என்பவர் இனிப்பு நீர் சம்பந்தமான நோய்கள், சிறுநீர் சம்பந்தமான நோய்கள், அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு ஜீரண சம்பந்தமாக உள்ள நோய்கள், ஒரு சிலருக்கு சளி தொல்லைகள், இவைகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக சிம்மராசிக்கு. சிம்மராசிக்காரர்களே ஏற்கனவே மிகவும் சூடாக இருக்கக்கூடியவர்கள். ராசிக்கு அதிபதி சூரியனாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுடைய உடல்வாகும் அப்படித்தான் அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு வழிகளில் உங்களுக்கு உடல் உபாதைகள் வரலாம். கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதே நேரம் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் குறைகள் எதுவும் வராது. குடும்பத்திலே அமைதியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் உங்களது ராசிக்கு. அவர் யோகாதிபதி. 2 என்ற தனஸ்தானத்திற்கும் 9 என்ற பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். இந்த கிரக நிலவரங்களை நான் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த வாரம் சுக்கிரனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறப் போகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இதுவரை கிடைக்காமல் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ வழிபாடுகளில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறது. தொழிலில் போட்டி பொறாமைகள் உருவாகலாம். அதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த வாரம் காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Gold, a lifetime investment. துலாம் ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது குறிப்பாக ஓரளவுக்கு அது பொருளாதார நிலையை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகும். ஜோதிடத்திலே அதற்கு ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. 8ஆம் இடம் என்பதை கெட்ட இடம் என்று சொன்னாலும் கூட அதை பணபரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு குறைந்திருக்கும். அதே நேரத்தில் புதிய வீடு ஏதாவது வாங்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகும். தொழிலிலே போட்டி பொறாமைகள் சந்தித்தாலும் இறுதியிலே வெற்றி உங்களுக்குத்தான் கிடைக்கும். ஏதாவது நிலங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் நில சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக வங்கிகள் உதவிகளும் செய்யும். விருச்சக ராசி நேயர்களே, 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். லாபாதிபதி அவரும் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று நீங்களே தெரிந்து கொண்டு சிந்தித்து பார்த்தால் எதுவுமே கிடையாது.
நீங்கள் செல்லக்கூடிய பாதைகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நோய் நொடிகளில் ஏதாவது சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகம் இல்லாவிட்டாலும் புதிதாக ஏதாவது உத்தியோகம் அமையலாம். அதே நேரத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். மாலை நேரங்களில் முடிந்தால் ஆலய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மற்றவர்களிடம் சொல்லுவதால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் தெய்வத்திடம் எதாக இருந்தாலும் முறையிட்டு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த தெய்வம் குறித்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து நிச்சயமாக உதவி செய்யும் என்பதை இந்த வார இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பிடிக்காதவர், உங்களது ராசிக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர் இப்பொழுது 2ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம். வேலையாட்களுக்கு ஏதாவது சம்பள பாக்கிகள் இருந்தால் சரியான நேரத்தில் கொடுத்து விட வேண்டும் இந்த வாரத்திலே. இல்லாவிட்டால் அவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களிடம் சென்று ஏதாவது முறையீடு செய்வார்கள். எப்பொழுதுமே எதிரிகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஆனால் எதிரிகள் இருந்தால்தான் நாம் முன்னுக்கு வர முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரிகளிடம் கவனமாக இருப்பதற்கு உங்களது வேலையாட்களை நீங்கள் அரவணைத்து சென்றால் நிச்சயமாக அந்த எதிரிகள் மூலமாக நீங்கள் நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே இருக்கிறது என்ற உண்மை உங்களுக்கு வார இறுதியில் தெரியும். அதே நேரத்தில் நல்ல நண்பர்களும் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். விவசாய சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல வருமானங்கள் இந்த வார இறுதியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய யோகாதிபதி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே அமைதி நிலவும். கணவன் மனைவி இணைந்து வெளிநாடுகள் சென்று வரலாம். வெளியிடங்களுக்கு சென்று வரலாம். திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களது குடும்பத்தில் பிறந்த நாள் அல்லது திருமணம் போன்ற நிகழ்வுகள் ஏதாவது நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிலும் கலந்து கொள்ளலாம். இதுவரை பண தட்டுப்பாடுகள் ஏதாவது இருந்தால் அவைகளெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து வங்கிகளில் பணம் இதுவரை கொடுக்காமல் இருந்தவர்கள் தானாகவே வந்து செலுத்த இருக்கிறார்கள். எனவே வங்கிகளிலும் நீங்கள் உங்களது கணக்குகளை சோதனை செய்து கொள்ள வேண்டும். யாருக்காவது வங்கி எண்களை கொடுத்துவிட்டால் அதனால் சிரமமும் இந்த காலத்தில் மக்கள் அடைகிறார்கள். எனவே மகர ராசி நேயர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களது ராசிக்கும் யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். அவர் இப்பொழுது விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் சில நேரங்களில் தாமதமாக கைகூடலாம். இதுவரை ஒருவர் அருமையாக காதலித்து கொண்டு இருந்தவர்கள் கூட ஏதாவது சில கருத்து வேறுபாடுகளுக்கு ஆளாகலாம். ஆனால் உங்கள் இருவரையும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இதுக்கு முன்னர் புரிந்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிரிவு ஏற்படாது. இல்லாவிட்டால் ஒருவருக்கொருவர் ஏதாவது மன சங்கடப்பட்டு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார பிரச்சனைகள் எதுவும் உங்களை பொறுத்த மட்டில் வராது. அதே நேரத்தில் உழைப்பதற்கு என்றே பிறந்தவர்கள் நீங்கள். சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வருமானம் பெருகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் இப்பொழுது லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் 3ஆம் இடத்து அதிபதி. பொதுவாக உங்களது ராசியிலே சுக்கிர பகவான் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு நிலையை இறைவன் வகுத்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகின்ற பொழுது அவர் பலம் பெறுவதாலும் அவர் இருக்கின்ற இடம் வலுவாக இருப்பதாலும் இப்பொழுது லாபஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடியவர் நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குவார். புதிதாக ஏதாவது துணிமணிகள் வாங்குவது, புதிதாக நகைகள் வாங்குவது, ஏதாவது புதிதாக தொழில்கள் ஆரம்பிப்பது, அல்லது இதுவரை உங்களுக்கு வராத கடன்கள் ஏதாவது இருந்தால் வந்து சேர்வது, வங்கிகளில் கடன் வாங்கி புதிய தொழில்கள் ஆரம்பிப்பது, மாணவர்களை உயர்கல்வியில் கொண்டு போய் சேர்ப்பது, அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமையை கடைபிடிப்பது, இவைகளை எல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு அருமையாக நடந்து முடிய இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேயர்களே, மைஃபேம் என்ற யூடியூப் சேனலில் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ராசி பலன்களை பற்றி. நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய ஆதரவு எங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. எந்த குறையும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ராசி பலன்களில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இன்னொன்று இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஜாதகம் எப்படி அமைந்திருக்கிறது. ஜாதகத்திலே நீங்கள் பிறக்கின்ற பொழுது என்ன லக்னம் அமைந்திருக்கிறது,
இந்த லக்னத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் யார்? நமக்கு சற்று கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார் என்பதையெல்லாம் நல்ல ஜோதிடர்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி ஜோதிடர்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் அவரவர்கள் இஷ்டத்திற்கு ஏற்றது போல் எதையாவது சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே ஜாதகம் பலமாக இருக்க வேண்டும். அதை நல்ல ஜோதிடரிடம் சென்று நீங்கள் கணித்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் கணிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் நான் சொன்னதுதான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது என்று பெருமையாக பேசிக்கொண்டு இருப்பவர்கள் கூட சில நேரங்களில் தோல்வியடைகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு நேரங்காலம் எப்பொழுது சரியாக வருகிறதோ அந்த நேரத்தில் இந்த ராசி பலனையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஜோதிடம் என்பது உண்மை. அதை சொல்பவர்கள் நாக்கில்தான் ஏதோ குறைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், ஜோதிடம் என்பதை முழுமையாக நம்புவதற்கு முன்னர் அந்த ஜோதிட கருத்துக்களை மற்றவர்கள் மூலமாக, குறிப்பாக ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலும் அல்லது நல்ல ஜோதிடரை பார்ப்பதன் மூலமாகவோ தெரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.